பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க இந்த மாமா பாய்ஸ் வந்து வேலையை பார்க்குறாங்க பாருங்கள். எதுக்கு அரோரா வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? உள்ள பாரு, அரோரா, கமருதீன் இந்த ட்ரையாங்கிள் லவ் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து அரோராவும் கமருதீனும் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்லேருந்து. இவங்க என்னென்னா ஒரு லவ் மாதிரி க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. துஷார் இருந்தால் இப்போ துஷாரை தூக்கிட்டாங்க. இப்போ அரோராவுக்கு வேறு வழி இல்லை, கமருவை தான் லவ் பண்ணி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது பவுண்ட்ரி முன்னாடியே செட் பண்ணிடுச்சிங்க. என்னென்ன வேலை நடந்திருக்கு பாருங்கள் உள்ள. நமக்கு தெரியுதா? 24 ஹவர்ஸில் வந்து என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அதாவது ரொம்ப இவங்க ஊடல் ஆகிட்டாங்க. யார்? கமருதீனும் பாருவும் பொசசிவாகவே கடந்திருக்கு. அதாவது அரோராவை போய் கட்டி பிடிக்கிறது, அது கூட வந்து பேசுகிறது எதுவுமே இந்த பாரு பிள்ளைக்கு பிடிக்கலைங்க. அதாங்க நீ இந்த ப்ரோமோவே அதான் மாமா ப்ரோமோ. இது அப்படி தான் சொல்லணும். அதை யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பிக் மாமா திவ்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் தான் பிரச்சனை, திவ்யா பாரு எல்லாருக்கும். திரும்ப போய் என்னென்னா இவங்க பேசுகிறத போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். யார் சொல்லுது? ஓ ஃப்ரெண்டாகும். அவங்க கம்ருவும் அரோராவும் ஃபஸ்ட்லேருந்தே ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா? யார்? திவ்யா துண்டு பீடி, அதான் சிகரெட்டு திவ்யாக்கு சொல்லுது. ஓ ஃப்ரெண்டா? அப்படியா? அப்பையிலேருந்தே எனக்கு பொசசிவ் இருக்குது, அது அவளுக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சு ஏன் பண்ணுறேங்கிறது தான் என்னோடய இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க பாரு. அப்போனா வந்து அந்த பேரியரை போட்டதே இது தான், பாரு தான். அதனால தான் துஷார் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறதுக்கு காரணமே பாரு தான். அப்புறம் சொல்லியிருக்கா, எப்போ முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டு இருந்துருக்குங்க. ஒரு நாள் இந்த எப்படி இருக்கா, அழகாக இருக்கியா, இந்த ப்ரௌன் ஸ்கின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்போவே அதுக்கப்புறம் அந்த டைம்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்கா, என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களும் நான் ஷேர் பண்ணிக்க முடியாது. என்னங்க பிக் பாஸ் ஷோ நடத்துகிறாங்கன்னா எதுக்கு நடத்துகிறாங்க? இதனால தான் போராட்டம் பண்ணுறாங்க வெளியில். புரியுதா உங்களுக்கு? அரோராவை தூக்காமல் வச்சுக்கிட்டு இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு ட்ரையாங்குலர் லவ்வை வச்சு கண்டென்ட் பண்ணுறதுக்கு தாங்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? அரோரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு பாருங்கள். அப்புறம் அது சொல்லுது க்ளீனாக, நீ வந்து பேரியர் போடுற, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ சத்தமாக போடுற. என்கிட்ட இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கலையே. நீனும் புரிஞ்சுக்கல, அவனும் புரிஞ்சுக்கல, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதாவது இவளுக்கு ஒரு லவ் இருந்திருக்குங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்வெல்லாம் உள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி லவ் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது கட் பண்ணிட்டாங்கடா. துஷாருக்கும் அரோராவுக்கும் ஒரு லவ்வு. ஸோ அப்படியே சின்ன பசங்கன்னு விட்டாச்சு. அடுத்து கமரு மேலே வந்து ஒரு ஆசை இருக்குது தான் அரோராவுக்கு. ஆனால் பாரு தான் தட்டி பறிச்சிட்டால. ஸோ பாருக்கும் கமருக்கும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சே. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்குது. கமருக்கும் அரோராவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்குது பாரு. ஆனால் ரொம்ப பழகக்கூடாது, பேசக்கூடாது, நான் ஷேர் பண்ணிக்கலாம் முடியாதுப்பா, நீ ரொம்ப வச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. அதை தான் கேட்குது அரோரா. சத்தமாக ஏன் பண்ணுற? ஓகே டிஸ்டன்ஸ் போட வைக்கிற, கமருக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுற, அதை நீ சத்தமாக பண்ணுற, ஓவியஸாக பண்ணுற, அது ரொம்ப ஹர்ட் ஆகுது எனக்கு இப்போ யாருமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இப்போ. அதனால தான் நான் வீட்டுக்கு போகிறேன்னே சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் என்னை கன்வின்ஸ் பண்ணி உள்ளே இருக்க சொல்லிட்டாங்க. யாரும் நீங்களும் டாமினேட்டும் பண்ணல. நான் என்னோடய டாகை மிஸ் பண்ணுறேன், நான் வெளி உலக வாழ்க்கையை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கமரு வந்து பிரிக்குது. இப்போ கமருவும் அரோராவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், வெளியில் போகிறத பற்றி நினைக்காது அரோரா. ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கும். அதோடு எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணது பிடிக்காதான், குழந்த மாதிரி அரோரா. இதுதான் பிரச்சனை. ஆனால் பாருக்கிட்ட நடக்குமா? பாருவும் கமரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. கடைசியில் கமரு என்ன ஆப் அடிக்கிறாரா இல்லையாங்கிறத இந்த பிக் பாஸ் முடியும் போது தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு உள்ள நிலைமை என்னென்னா கமருவும் பாருவும் காதல். ஸோ இதுக்கு குறுக்க நிற்கிறது அரோரா ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது ஒரு முக்கோண காதல். இதை வச்சு கண்டென்ட் பண்ணுறாங்க இந்த விஜய் டிவி. கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.